ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டமே இல்லை. தற்பொழுது வரைக்கும் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கே வெறும் 6 மணி நேரம் தான் ஆகுது. எல்லாத்த பற்றியுமே இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மற்றபடி என்னென்ன அப்டேட் இருக்குது, ரூம் புக்கிங் டீட்டெயில், எவ்வளோ டிக்கெட் இருக்குது, அனைத்து அப்டேட்டுமே இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசக்கூடாது, நானும் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன். ஆனால் தொடர்ந்து இது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. லட்டுவை பொறுத்தளவுக்கு சமீபத்தில் நம்மளும் போஸ்ட் போட்டிருந்தோம். தெலுங்கானாவை சேர்ந்தவங்க லட்டு வாங்கிட்டு போனதாகவும் அதில் சில குட்கா சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்ததாகவும் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் அதுக்கு என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா, இது யாரும் நம்ப வேண்டாம். திருமலை திருப்பதி கோயிலோட லட்டு பிரசாதம் செய்ய இடத்துல 360 டிகிரி சர்வலன்ஸ் கேமரா இருக்குது, நாங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம், எதுவுமே கிடையாது என்ற விஷயத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அது ஃபேக் நியூஸ். ஏன்னா திருமலைக்குள்ளே சாதாரணமாக எக்ஸாம்பிள் ஒரு பக்தர் நான் திருமலைக்கு போகணும்னு நினச்சாலும் என் பாக்கெட்டை ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. தேவஸ்தானம் சார்பாக மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறாங்க. 360 டிகிரி நான் கேமரா வச்சுருக்கோம், எங்களோட லட்டு கவுண்டரில் லட்டு செய்கிற இடங்களை எல்லாரும் செக் பண்ணிட்டோம், எங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்ற விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லட்டோடைய சரிவு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. லட்டு விற்பனை சரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பக்தர்களால் சரியவே இல்லை. கடந்த 4 நாட்களில் 14 லட்சங்கள் லட்டு விற்றதா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. 14 லட்சம் லட்டு விற்றுருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இது கூட ஒரு அரசியல் விஷயமாக கூட இருக்கலாம். நம்ம அதை பற்றி மேபி தெரியல, அதனால் பெருசாக அதை பற்றி நான் பெரிய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என் நம்பிக்கையாக நம்ம பெருமாள் நம்பி பார்ப்போம். தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தால் பெருமாள் தண்டிப்பார்ன்ற ஒரு கருத்தோடு இதை கண்டென்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது இன்றைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். இன்றைக்கி சீனிவாச திவ்ய விசேஷ ஹோமம் டிக்கெட், அதாவது அக்டோபர் மாதத்துக்கு உண்டான சீனிவாச திவ்ய ஹோம டிக்கெட் பார்த்திங்கன்னா இன்று காலை 10 மணிக்கு ஆன்லைனில் திறக்கப்பட்டிருக்கு. இந்த 10 மணிக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட் அலிப்பிரி நடைபாளிங்க ஹோமத்தை வளர்த்திட்டு திருமலையில் முன்னூறு தர்ஷன் டிக்கெட் மூலிமா சாமி தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. யாருன்னா வேணால் அதை புக் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினசரி காலை 2 மணிக்கு டிக்கெட் வழங்கப்படுகிறது. அனுமதிக்கும் நேரம் 2 மணிக்கு அனுமதிக்க மாட்டாங்க. 10 மணிலேருந்து எப்போன கியூ லைனில் பக்தர்களை அனுமதிப்பாங்க. இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தம் 18,000 டிக்கெட் இன்று காலை 2 மணிக்கு திறக்கப்பட்டது. காலை 3:18 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 7,435 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,982 டிக்கெட்டும், மொத்தமாக 11,417 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 4:15 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 5,119 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,974 டிக்கெட்டும், மொத்தமாக 9,093 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 6:04 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 2,122 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாளை தரிசனம் செய்வதற்காக 3,943 டிக்கெட்டும், மொத்தமாக 6,065 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 7:20 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 792 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,907 டிக்கெட்டும், மொத்தமாக 4,699 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 2 மணிக்கு தர தொடங்கிய இன்றே தரிசன பார்க்கறதுக்குள்ள டிக்கெட் மொத்தமாக காலை 7:50க்குள்ளெல்லாம் காலி ஆயிடுச்சு என்ற விஷயம் நமக்கு கிடைச்சிது. அதுபோக காலை 8:18 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 3,473 டிக்கெட்டும், காலை 9:02 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 2,830 டிக்கெட்டும்,
காலை 10:20 நிலவரப்படி 2250 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது 10:25 என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மேபி யாராவது வர்றீங்கன்னா ஒரு 3-4 மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும். யாராவது வந்தீங்கன்னா இப்படி வாங்கிட்டு போகிற நிலைமை தான் இருக்குது. ஒன்றும் யாருமே இல்லை, புரட்டாசி மாதத்துக்குள்ள க்ரௌடே இல்லை. சனிக்கிழமை வேணால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளி சனியில் ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நாளை காலை டிக்கெட் வாங்க வருகின்ற நண்பர்கள் பக்தர்கள் நாளைக்கு வந்து வெறும் 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. காலைல 2 மணிக்கு திறந்தாங்கன்னா காலைல 5 மணிக்குள்ளே டிக்கெட் ஆகிடும். நாளைக்கு டிக்கெட் இருக்காது. அந்த வேலை இருக்க பக்தர்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட எச்சரிக்கையாகவே கொடுக்க விருப்பப்படுறேன். ஏன்னா வெறும் நாளைக்கு 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கவும் அங்கே இருக்க பக்தர்கள் 7000 பேர் 3 கவுண்டரில் இருப்பாங்க. அப்படியே டிக்கெட் காலி ஆகிடும். ஈவினிங் வரைக்கும்லாம் கிடையாது, விடிகிற வரைக்குமே இருக்காது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டில் இன்றே தரிசனம் செய்வதற்காக காலை 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 3000 டிக்கெட். ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் வாங்கினா ஸ்ரீவாரிமேட்டு வழியாக தான் போக முடியும். 1200 படிக்கல உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் வச்சுட்டு தான் நீங்கள் போக முடியும். காலை 7:20 நிலவரப்படி 1971 டிக்கெட்டும், காலை 8:17 நிலவரப்படி 1723 டிக்கெட்டும், காலை 9 மணி நிலவரப்படி 1559 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. ஸ்ரீவாரிமேட்டில் ஒரு 11-12 மணி வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று 3 மணிக்கு கூட அவைலபிலிட்டி இருந்தது. வருகின்ற பக்தர்கள் இந்த அப்டேட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் சரிவாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் எதுவும் வரலை. வருகின்ற பக்தர்கள் தரிசனத்தை நல்லா பார்த்துட்டு போயிடுங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஆப்ஷன் எந்தவித முன்னாடி டிக்கெட் புக் பண்ணாதவங்க திருப்பதி வந்தீங்கன்னா ஒரு இலவச தரிசன டிக்கெட் வாங்கி இலவச தரிசன டிக்கெட் மூலிமா சாமி தரிசனம் முடிச்சிருங்க. அதன் பின்பு ஒரு நேரடி சர்வ தரிசனம் பார்த்துடுங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்க ஆன்லைன் டிக்கெட் ஒன்று, ஒரு ஃப்ரீ டிக்கெட் ஒன்று, ரெண்டுத்தையும் வச்சு தரிசனம் பாருங்கள் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவிட விருப்பப்படுறேன். இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 25/9/2024 அன்று. ஆனால் ஃபெல்லிங் மிஸ்டேக் 25 இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. தேவஸ்தானம் சைடில் கொடுத்தது தான். காலை 7 மணி நிலவரப்படி வெறும் 8 மணிக்கு பிறகு 6 மணி நேரம் தான் தரிசனத்துக்கு ஆகுதாகும். எந்த கியூ லைன்லையும் பக்தர்களை நிற்க வைக்கல என்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று சாமி தரிசனம் பார்த்தனோட எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்திங்கன்னா 24/9/2024 அன்று 67,616 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இது நார்மலான எண்ணிக்கை. மொட்டடிச்சவங்களோட எண்ணிக்கை 22,759 பேர். உண்டியல் காணிக்கை 3,89,00,000 ரூபா. எந்தவித குடோன்களையும் தங்க வைக்கலன்ற விஷயத்தையும் வெறும் 6 மணி நேரம் தான் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும் இலவச தரிசன டிக்கெட் வைத்திருக்கும் பக்தர்களுக்காக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் முடிஞ்சிடுது. டிக்கெட்டே இல்லாத தரிசனத்துக்கு 6 முதல் 10 மணி நேரம் தான் பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது. ஏடிசி சர்க்கிள் வழியாக அலோவ் பண்ணுறாங்க. எவ்வித கூட்டமும் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக இருக்க. குடோனில் வைக்கல, அந்த 6 மணி நேரம் லைனில் நிற்க வச்சு அப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட அந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதுபோக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் அப்டேட் தேவஸ்தானம் சார்பாக இன்று காலை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அதாவது காலை 4:45 நிலவரப்படி இன்று 25/9/2024 அன்று 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் ஒதுக்கப்பட்டது. 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. நீண்ட வரிசையிலேருந்து 2 மணிக்கு 3 மணிலேருந்து காத்திருப்பாங்க. அதன் பிறகு காலை 8:25 நிலவரப்படி இன்று 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1500 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். காலை 8:25 நிலவரப்படி 289 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் 1500 ரூம் ஒதுக்கப்பட்டது. வெறும் 50 ரூம் தான், அது அப்படியே காலி ஆயிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அதுபோக திருமலையில் ரூம் புக்கிங் நினைக்கிறவங்க காலையில் தான் 100% கிடைக்குன்னு ஷூரிட்டியாக சொல்ல முடியும். ஈவினிங்கில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ரூம் புக்கிங் போக எதனா இருந்தால் நம்ம கிட்ட கொடுப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரி ஜென்ரல் சேவா திருமலையில் திருப்பதியில் சேவை செய்ய விருப்பப்படுற பக்தர்கள் ஆன்லைன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க சேவை செய்வதற்கு. நவதீன சேவை வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி 12 மணிக்கும், பரக்காமணி சேவா திருமலையில் உண்டியல் காணிக்கைன்றது
பரகாமணி சேவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பரகாமணி சேவை வந்து 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 27ஆம் தேதி. ஜென்ரல் சேவை வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலையில் சிஆர் ஆஃபீஸர் தற்போதைக்கு ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. லாக்கர்லாம் ஒரு 15 மினிட்ஸ் அதிகபட்சம் வெயிட் பண்ணாலே போதும். நார்மலான க்ரௌடு தான் இருக்குது. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 20 நிமிடம் அதிகபட்சமாக ஆகுது. லட்டு வாங்கிறதுக்கு 15 நிமிடம் அதிகபட்சமாக ஆகுது. 6 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்கன்ற தகவல் நமக்கு இருக்குது. அதுபோக அன்னப்பிரசான சென்டர், புஷ்கரணி குளம் எல்லாமே பக்தர்களுக்கு அனுமதி என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். திருமலைக்கு போகிற பக்தர்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸில் போய் திருமலை ராம்பகேச்சா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டீங்கன்னா அங்கே வந்து டாக்ஸியில் போகாதீங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்கள், திருமலையில் ஃப்ரீ பஸ் வரும், அந்த பஸ்ஸில் போய் இறங்கிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. எப்போ தாங்க வைகுண்டா தூரதர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் செய்யப்படும்? வைகுண்டா தூரதர்ஷன் ஜனவரி மாதம் 10 தேதி கிட்ட வருதுங்க. அதனுடைய டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம், இந்த மாதம் முடிஞ்சிச்சிங்களா, அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி போல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட அப்டேட்லாம் மிக விரைவில் நான் கொடுக்குறேன். டிசம்பர் மாதம் 2024 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மகிட்ட ஒரு 12 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். ஆனால் நவராத்திரி டைமில் வந்தால் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ கூட்டம் இருக்கும்? கண்டிப்பாக கூட்டம் இருக்குன்னா தரிசனத்துக்கு ஒரு 24 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். 24 தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்கண்ணா. ஆனால் எப்படி க்ரௌடு இருக்கும்? 28ஆம் தேதி 29ஆம் தேதி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலாக்கோ 2 நாள் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து அதை கரெக்டாக சொல்ல முடியாது. க்ரௌடு வந்து அப் டவுன் நிறையா இருக்குது. இன்னி நிலைமைக்கு கம்மியாக இருக்குது. அன்னி நிலைமைக்கு எப்படி இருக்குன்னா நான் 27ஆம் தேதி சொல்கிறத பார்த்து வாங்க. கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. 9 PM நாங்கள் 9 PM அந்த டேட்டில் நாங்கள் முன்னுரை தர்ஷன் டிக்கெட் என்ட்ரியில் ஆகலாமா? 9 PM அந்த டேட்டில் நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தா யாராரமாக என்ட்ரி ஆகலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு 2 தர்ஷன் செய்ய முடியுமா சார்? ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், முன்னுரை தர்ஷன் டிக்கெட் வைத்து இலவச தர்ஷன் டிக்கெட் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஒரு தடவைக்கு ஒரு முன்னுரை தர்ஷன் டிக்கெட், ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் பார்க்கலாம். ஒரு முன்னுரை தர்ஷன் டிக்கெட், ஒரு இலவச தர்ஷன் டிக்கெட் மூலம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டுடே ஈவினிங் 6 PM டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குமா? இன்றைக்கி 6 PM இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்கண்ணா. அண்ணா ரூம் புக்கிங் 30 நாள் கேப் இருக்குமா? ஆமாண்ணா, ரூம் புக்கிங் பண்ணி நீங்கள் ரூம் புக்கிங் முடிச்சுட்டா நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாண்ணா. சரிங்களா அண்ணா? எனக்கு அக்டோபர் 11ஆம் தேதி 3 டிக்கெட் வேணும்ண்ணா. டிக்கெட்லாம் யாரும் கொடுக்கறது இல்லைனா டேரெக்டாக போய் லைனில் என்ன வாங்கிக்க வேண்டியதான். எங்கேயும் டிக்கெட் தரேன்னா சொன்னால் நம்பி ஏமாறாதீங்கண்ணா. காலைல 2 மணிக்கு திருப்பதியில் டெய்லியும் டிக்கெட் தராங்கண்ணா. அண்ணா 12/10/2024 அன்று இன்ஃபன்ட் தர்ஷன் இருக்குமா? டெய்லியுமே அவைலபிள் இருக்குங்க. காலைல 10 மணிக்கு மேலே திருமலை கோயிலுக்கு பின்புறம் உள்ள சுபதம் என்ட்ரியில் உங்களுடைய குழந்தை, தாய், தந்தை, உங்களோட இன்னொரு குழந்தை இருந்தால் கூட்டுக்கலாம். நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் கார்டு, 2 பேர் ஆதார் கார்டு ஒரிஜினல், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை டிஸ்சார்ஜ் சம்மரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க. அண்ணா இந்த மாதம் விஐபி தர்ஷன் டிக்கெட் இந்த வாரம் சனிக்கிழமை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். விஐபி தர்ஷனும் கியூ லைனில் இருந்து தான் தர்ஷன் டிக்கெட் வாங்க நிலைமை இருக்குது. திருப்பதி ஏர்போர்ட்டில் ஒரு 100 டிக்கெட்டும், திருமலையில் கோகுலம் கெஸ்ட் ஹவுஸில் ஒரு 900 டிக்கெட்டும் கொடுக்குறாங்க டெய்லியும். தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கேயும் வெயிட் பண்ணி தான் லைனில் இருந்து தான் வாங்க வேண்டிய டைம் இருக்கும் சனிக்கிழமை மட்டுறதுனால. அண்ணா வைகுண்டா ஏகாதேசி அப்போ நார்மலாக 300 டிக்கெட்டில் போகலாமா? தாராளமாக போகலான்னா டிக்கெட் ஆன்லைனில் அடுத்த மாதம் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் பண்ணால் டிக்கெட்லேயும் போய்க்கலாம்னா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுண்ணா. அண்ணா நாளை காலை 6 மணிக்கு டிக்கெட் வாங்கிக்கிறோம். தர்ஷன் டைம் 25/9 இருக்குது. 3 AM வெளியில் வரலாமா? நீங்கள் சாமி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா. அண்ணா பிரம்மோஷத்துக்கு 10 நாள் திருவிழாவுக்கு டிக்கெட் தருவாங்களா? டெய்லியுமே டிக்கெட் கொடுப்பாங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாதுண்ணா. அண்ணா சாட்டர்டே சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க எல்லாரையும் 24 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க. கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாட்டர்டேயோட அடுத்த சாட்டர்டே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ணா நாங்கள் செப்டம்பர் 3ஆம் தேதி திருப்பதி போகிறோம். அக்டோபர் 8 என் பிறந்தநாள் அகைன் எடுத்து போகலாமா? தாராளமாக போகலான்னா 30 நாள் இடைவெளி தான், தாராளமாக நீங்கள் போகலாண்ணா. அக்டோபர் மாதம் வரலான்னு இருக்கும். நார்மல் க்ரௌடு தானே இருக்கும். வாங்கினா 30 தேதிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணா. 30 தேதிக்கெலாம் நார்மலாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டமாக இருக்காதுங்கண்ணா. திருமலை திருப்பதி கோவிலேருந்து வருகின்ற அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் உண்மை தகவல் மட்டும்தான் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் கொடுக்குறோம். ஒரு கண்டென்ட் பிரபலமாக போகுதுன்னா அந்த கண்டென்ட்டே பிடிச்சி தொங்குற ஆள் நம்ம கிடையாது. பக்தர்களுக்கு என்ன தேவைப்படுது, பக்தர்களுக்கு என்ன இன்றைக்கி கண்டென்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நம்ம சேனலில் கொடுக்குறோம். லட்டு கண்டென்ட் போதுனால லட்டுவே வச்சு வீடியோ போதும் எனக்கு எந்த விருப்பம் இல்லை. அந்த லட்டுக்குள்ளே கான்ட்ராசியில் போகிறதே விருப்பம் இல்லை. நிறைய பேர் அதை பற்றி பேசுங்க, நீங்கள் அது எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை
திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.